சமீபத்தில் சீனாவுக்கு ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி எச்சரிக்கை விடுத்திருந்தார். இதனால் கடுப்பான சீனா தற்போது எடுத்துள்ள முடிவுதான் ஜப்பானை நிலைகுலைய வைத்துள்ளது. சீனா செய்தது என்ன? விரிவாக பார்க்கலாம். தென் சீன கடல் பகுதி தனக்கே சொந்தம் என சீனா பல ஆண்டுகளாக உரிமை கோரி வருகிறது. அதேபோல தென் சீன கடற்பகுதியை சீனாவின் அண்டை நாடுகளும் உரிமை கோரி வருகின்றன. குறிப்பாக தைவான், வியட்நாம், இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ் உள்ளிட்ட நாடுகளும் இதில் அடங்கும். தென் சீன கடல் பகுதிகளில் போர் பயிற்சியில் ஈடுபட்ட தைவான் நாட்டு விமானங்களை வழிமறித்து பயம் காட்டுவது, தாக்குதல் நடத்துவது போன்ற செயல்களில் சீனா ஈடுபடுவதாக தைவான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தது. இந்த விவகாரத்தில் தலையிட்ட ஜப்பான் பிரதமர் சனே தகைச்சி சீனாவுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அண்டை நாடான தைவானை தங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக சீனா உறவு கொண்டாடி வருகிறது என்றும், தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் தங்கள் நாட்டின் ராணுவம் மூலம் ஜப்பான் பதிலடி கொடுக்கும் என பேசியிருந்தார். இவரது பேச்சுக்கு சீனா கடும் கண்டனம் தெரிவித்தது மட்டுமின்றி ஜப்பான் பிரதமர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியிருந்தது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஜப்பான், சீனா இடையே மோதல் போக்கு நீடித்து வருகிறது. இப்படி பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் சீனா எடுத்துள்ள அதிரடி நடவடிக்கைதான் ஜப்பானை யோசிக்க வைத்துள்ளது. டிசம்பர் மாதத்தில் ஜப்பானுக்கு இயக்கப்படும் 1900 விமான சேவைகளை ரத்து செய்வதாக சீனா அறிவித்துள்ளது. இது இரு நாட்டுக்கும் இடையே சீனா இயக்கும் விமான சேவைகளில் 40% ஆகும். இந்த விவகாரத்தில் ஜப்பான் தொடர்ந்து மௌனம் காத்து வருகிறது. தற்போது வரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.